தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமையான இன்று மகிழ்ச்சி கலந்த உள்ளத்தோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுத்து ஆண்டவருடைய ஆசிரை பெறுவதற்காக வந்திருக்கின்றோம். உள்ளம் கலங்க வேண்டாம் என்ற நற்செய்தியை ஆண்டவர் இயேசு இறை வார்த்தைகள் வழியாக நமக்கு தருகின்றார். கலக்கப்பட்ட வாழ்விலிருந்து தெளிவான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைய திருப்பலி கொண்டாட்டம் நம்மை அழைக்கின்றது. உள்ளத்திலே ஆறுதலும் மகிழ்ச்சியும் நிறைவாக பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். இந்த திருப்பலியை பார்க்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். எல்லா குடும்பங்களையும் இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தின் எல்லா கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுப்போம். குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோய் பரவி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொன்ன இயேசுவின் ஆறுதலான வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே தியானித்து கொண்டு நம்முடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய மக்களும் வெளிநாடுகளிலே பயணம் செய்யக்கூடிய உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களும் உள்ளத்திலே தைரியத்தோடும் இறை நம்பிக்கையோடும் நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொள்ள இத்திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். தகுதியோடு இத்திருப்பலியிலே நாம் கலந்து கொள்ள தடையாக இருக்கின்ற நம்முடைய தவறுகளுக்காக இறைவனிடத்திலே மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியில் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளின் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவேற செய்கின்றீர். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பலன் தந்து நிலைவாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேரவும் அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களான 7 கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரக்கோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகிக்கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 33 1, 2, 4, 5, 18, 19 ஆகிய இறைவசனங்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. 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 நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரன்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது
அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வரை உள்ள இறைவார்த்தைகள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் நூலிலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வரை உள்ள இறைவார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சீயோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலை உயர்ந்த மூலைக்கல். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்தமட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூலைக்கல் ஆயிற்று. மற்றும் அது இடறுதற்கல்லாகவும் தடுக்கி விழச் செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுகிறார்கள். இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளில் நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அலகு 14 1 முதல் 12 வரை உள்ள இறைவாக்குகள். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப் போகிறேன் என்று சொல்லியிருப்பேனாம். நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரை, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம், பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீர் எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்வரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, மகிழ்ச்சியின் துறவி என்று செல்லமாக அழைக்கப்பட்ட ஒரு துறவி இருந்தார். இந்த துறவிக்கு எதனால் மகிழ்ச்சியின் துறவி என்று பெயர் சொல்லி அழைத்தார்கள் என்றால், தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த துறவி எப்பொழுது பார்த்தாலும் புன்னகைத்தோடு மகிழ்ச்சியோடு சிரித்த முகத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த துறவிக்கு நிறைய சீடர்கள் இருந்தார்கள். எப்போதெல்லாம் சீடர்களுக்கு போதித்து கொண்டிருந்தாரோ இன்முகத்தோடு போதிப்பார். பல இடங்களிலிருந்தும் மக்கள் திரளாக வந்து இந்த துறவி இடத்திலே ஆசி பெற்று சென்றார்கள். யார் வந்தாலும் சரி சிரித்து கொண்டே பேசுவார், புன்னகைத்து கொண்டே பேசுவார். ஆகவே தான் மகிழ்ச்சியின் துறவி என்று இந்த துறவி செல்லமாக மக்களால் அழைக்கப்பட்டார். அவருடைய சீடர்கள் இந்த துறவிக்கு ஒரு நாள் பிறந்த நாள் கொண்டாட்டம் கொண்டாடினார்கள். அப்போது அவருக்கு வயது 99. இந்த முதுமையான நேரத்திலே அவருக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் நடைபெற்றது. அந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்து முடிகின்ற போது சீடர்களுக்கு பயம், ஒரு கலக்கம் ஏற்பட்டது. இனி எத்தனை ஆண்டுகளுக்குத்தான் இந்த துறவி நம்மோடு இருப்பார் என்று தெரியவில்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார், சிரித்து கொண்டே நமக்கு விஷயங்களை சொல்லித் தருகிறார். ஒருவேளை இவர் மறைந்து விட்டால் நாம் என்ன செய்வது என்ற கலக்கத்தோடு இந்த சீடர்கள் துறவி இடத்திலே சென்று கேட்டார்கள். துறவி அவர்களே, நீங்கள் எப்போது பார்த்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்டார்கள். துறவி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னார். என்னவென்றால், தன்னுடைய இளமை பருவத்திலிருந்தே ஏராளமான துன்பங்களை அனுபவித்தவன் நான். பல ஆண்டுகள் ஏராளமான துன்பங்கள், துயரங்கள், மக்களுடைய ஏளன பேச்சுக்கள் இதெல்லாம் எனக்கு கிடைத்தது. இருந்தாலும்
நான் எனக்குள்ளே ஒரு முடிவெடுத்து கொண்டேன். நான் வருத்தத்தோடும் கஷ்டத்தோடும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டிருப்பதால் பயனில்லை. எது நடந்தாலும் சரி சந்தோஷமாக இருக்க வேண்டும், சிரித்த முகத்தோடு நான் மக்களுக்கு காட்சியளிக்க வேண்டும், பேச வேண்டும் என்று எனக்கு நானே முடிவெடுத்து கொண்டேன். ஆகவே எந்த துன்பம் எனக்கு வந்தாலும் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே இந்த துன்பம் கடந்து போகும், என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் என்னோடு இருக்கிறார், மகிழ்ச்சி மட்டுமே எனக்கு சொந்தமாகும் என்று நான் எனக்குள்ளே நினைத்து கொள்வேன். அன்றிலிருந்து இத்தனை ஆண்டுகள் எது நடந்தாலும் சரி என்னுடைய உள்ளத்துக்குள்ளே நான் மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொள்வேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இது ஒரு சிறிய ஒரு கருத்துள்ள ஒரு கதைதான். இந்த கருத்து நமக்கு சில பாடங்களை சொல்லித் தருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகளும் துயரங்களும் நம்மை வாட்டுகின்ற போது சில நேரங்களிலே நாம் தளர்ந்து போகிறோம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1வது இறைவாக்கு நமக்கு இப்படி சொல்லுகின்றது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். இந்த இறை வார்த்தையை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே அடிக்கடி சொல்லி பார்க்க வேண்டும். கலங்காதீர்கள். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு சொல்வார், இன்னும் சிறிது காலமே நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று சொல்வார். ஆகவே என்னை இன்னும் சிறிது காலமே காண்பீர்கள் என்று சொன்ன அந்த இயேசு இப்போது நீங்கள் கலங்காதீர்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய உள்ளத்திலே நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய சோதனைகள் வரும். இதெல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வதுதான் நம்முடைய சிறப்பு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புனித செபஸ்தியாருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால் நமக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட கலக்கங்கள், ஏற்பட்ட சோதனைகள், அவருடைய வாழ்க்கையிலே அவர் சந்தித்த துன்பங்கள், வேதனைகள், இதெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டு கூட இருக்க முடியாது. அவ்வளவு வேதனைகள். தன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக, ஆண்டவர் இயேசுவை என்னுடைய கடவுள் என்று ஏற்றுக்கொள்வதற்காக அவர் பட்ட கஷ்டங்கள், உடலிலேயே அவர் தாங்கிக் கொண்ட வலிகள், தன்னுடைய நெஞ்சத்திலே அவர் சுமந்து கொண்ட வேதனைகள், இதெல்லாம் நமக்கு ஒரு அனுபவம். புனித செபஸ்தியாருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு அனுபவமாக இருக்கின்றது. அவருடைய வாழ்வினுடைய இறுதி கட்டத்திலே அவரை கொலை செய்வதற்கு அந்த அதிகாரிகள் துணிந்து நிற்கின்ற போது கூட அம்புகளை தன்னுடைய மார்பிலேயே அவர் தாங்கிக் கொள்ளக்கூடிய துணிச்சலை அவர் பெற்றுக்கொண்டதும் கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டும்தான். ஆகவே தான் இந்த நற்செய்தி வாசகத்திலே இறுதியாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நம்பிக்கை கொள்ளுங்கள், என் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள். கலக்கத்தோடு வாழ்கின்ற மக்களும் கலக்கம் தெளிவீர்கள் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு உலகமெங்கும் இருக்கக்கூடிய கலக்கம் கொரோனா என்ற ஒரு தொற்று நோய் எல்லோரையும் பாதித்து விடுமோ என்ற ஒரு அச்சம் எல்லார்ட்டும் இருந்து கொண்டிருக்கிறது. வெளியிடங்களிலிருந்து மக்கள் வீடுகளுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளிலே வெளியிடங்களிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு சொந்த இடத்தை விட்டு பிரிந்து நாம் இருக்கின்றோமே, சொந்த குடும்பத்தை விட்டு நாம் தொலைதூரத்தில் இருக்கிறோமே என்ற கவலை, ஏக்கம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவர்கள் இந்த கவலையின் மத்தியிலே சொந்த இடங்களுக்கு திரும்பி வருகின்ற போது இங்கு இருக்கின்ற மக்கள் எல்லோருக்கும் அடுத்த கவலை என்ன? இந்த தொற்று நோயினுடைய தாக்கம் எல்லா மக்களிடத்திலும் பரவிவிடுமோ என்ற ஒரு தாக்கம். இப்போது நமக்கு இருக்க வேண்டியதெல்லாம் நம்பிக்கை. ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளம் கலங்க வேண்டாம், நம்பிக்கையோடு இருங்கள், என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பது போல நீங்கள் நம்பிக்கை கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழுங்கள், எல்லாம் கடந்து போகும் என்று சொல்லுகிறார். இந்த நோய் நொடிகளிலிருந்து பயத்தை தவிர்ப்போம், எச்சரிக்கையாக இருப்போம். நம்முடைய உள்ளத்திலிருந்து ஆண்டவர் இயேசு சொன்னது போல உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொன்னார். அதே போல நம்முடைய உள்ளத்திலிருந்து கலக்கத்தை நாம் தவிர்ப்போம். தெளிவான சிந்தனை. இந்த நோயிலிருந்து காத்துக்கொள்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும், இறை நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களிலே நம்முடைய உள்ளத்தை நாம் முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும். பிரியமானவர்களே, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி முழுமையாக ஒரு இறை நம்பிக்கையை விதைக்கின்ற ஒரு செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் கலக்கம் கொள்ளாதீர்கள் என்று சொன்ன அந்த இறை வார்த்தைகளையும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நீங்கள் பதித்து வைத்திருக்க வேண்டும். உள்ளம் கலங்காதீர்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள், இறை நம்பிக்கையோடு இருங்கள். வாழ்வு என்பது இன்னும் நமக்கு நிறையவே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு நமக்கு வாழ்வாக, வழியாக, ஒளியாக இருக்கிறார். இந்த ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொண்டு ஆண்டவர் இயேசுவிலே நாம் முழுமையாக நம்மையே சரணாகதியாக்கி வாழ்வோம், கலக்கம் தவிர்ப்போம், மகிழ்ச்சி கொள்வோம், இறை நம்பிக்கையை வளர்த்து கொள்வோம். ஆமேன்.
எல்லோரும் இணைந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளுக்காக வேண்டுகின்ற நேரம் இது. உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல அன்பு ஆண்டவரே, ஆழ்ந்த நம்பிக்கையோடு உடைய திருப்பாதம் தேடி வருகின்ற எங்கள் மீது உமது ஆசியை பொழிவீராக. எரேமியா இறைவாக்கினர் 30ஆம் அதிகாரம் 10வது இறைவாக்கிலே சொல்லப்படுகின்ற அந்த இறைவார்த்தை, இஸ்ராயேலே கலங்காதே. கடவுளுடைய வார்த்தை எரேமியா இறைவாக்கினர் வழியாக இப்படி கொடுக்கப்படுகிறது. இஸ்ராயேலே நீ கலங்காதே. இந்த வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே தியானிக்க எங்களுக்கு ஆற்றல் தாரும். எல்லா இறை வாக்கினர்களும் எங்களுக்கு நம்பிக்கையை விதைத்து சென்றார்கள். ஆண்டவரை முழுமையாக நம்ப வேண்டும் என்று இறைவாக்கு உரைத்தார்கள். இந்த திருப்பலியிலே நாங்கள் இணைந்து எங்கள் குடும்பங்களுக்காக மன்றாடுகின்றோம். ஆசீர்வதிப்பீராக. எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்று மீதும் உமது வல்லமை இறங்குவதாக. இன்று இந்த காலகட்டத்திலே நோயினுடைய பீதியினால் கவலையும் கண்ணீரோடும் வாழக்கூடிய மக்களை நீர் கண்ணோக்கும். உலகமெங்கும் பரவி இருக்கக்கூடிய இந்த தொற்று நோயிலிருந்து எல்லா மக்களையும் நீர் காப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் காத்தருளும். எம்முடைய தேசத்திலும் ஏனைய எல்லா நாடுகளிலும் கண்ணீர் வடித்து இந்த நோய் எங்களிடமிருந்து நீங்காதா என்று கவலைப்படுகின்ற மக்கள் மீது உமது கரம் நீட்டி ஆசீர்வதித்து இந்த நோயை நீக்கி நல்ல சுகத்தை எல்லோருக்கும் நீர் தருவீராக. இந்த நேரத்திலே எங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றிற்காக வேண்டுகின்றோம். எங்கள் குடும்பத்திலிருந்து வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்குள்ளே தொழிலுக்காக, படிப்புக்காக சென்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த மக்கள் எல்லோரும் கலக்கத்தோடு வாழ்வதை நாங்கள் உணர்கிறோம். தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய மக்களை நினைத்து கலங்குகின்ற குடும்பத்தார்கள்,
தன்னுடைய சொந்த குடும்பத்தை பார்த்து நினைத்து கலங்கக்கூடிய வெளியிடங்களிலே உழைக்கின்ற மக்கள். உள்ளம் கலங்க வேண்டாம் என்று யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த இறை வாக்குகள் எங்களுடைய உள்ளத்திலே மீண்டும் எதிரொலிக்கின்றது. ஏசாயா புத்தகம் 28வது அதிகாரம் 16வது இறைவாக்கு எங்களுக்கு சொல்லுகின்றது, நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடையான். நம்பிக்கை கொண்ட மக்கள் பதற்றமடைய மாட்டார்கள் என்று எசாயா இறைவாக்கினர் எங்களுக்கு சொல்லுகின்றார். அன்பான ஆண்டவரை, எங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீர் மிகுதியாக்கும். பதற்றமடையாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். இக்கட்டான சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று நம்பி வாழ்வதற்கு நீர் வல்லமை தாரும். எங்கள் குடும்பங்களை காத்தருளும். எம் குடும்பங்களுக்காக தொலைநாட்டுகளிலே உழைத்து கொண்டிருக்கூடிய மக்களை நீர் காத்தருளும். படிப்பிற்காகவும் இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக வெளியிடங்களிலே தங்கியிருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். எம்முடைய பங்கு மக்களையும் எல்லா மக்களையும் நீர் என்றுமாய் ஆசீர்வதித்து நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்வை என் மக்கள் எல்லோருக்கும் தந்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி உன் அருள் பலியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தே என் சிறு அகலை. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தே என் சிறு அகலை. உலகின் ஒளியாய் இருப்பவனே, உன் கோயில் நானாக மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறங்குகின்றேன், இறங்கிடுவாய். ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறங்குகின்றேன், இறங்கிடுவாய். நாம் எல்லோரும் இணைந்து போடுக்கின்ற இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாமடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களையும் அது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு கொள்ள செய்கின்றீர். அதனால் மது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்ளவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் உரிமையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வு அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே நாங்களது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி வங்க உலகமாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பலிபீடத்திலே தன் உடலையும் இரத்தத்தையும் நமக்காகவே தருகின்றார். தன்னுடைய உள்ளத்தின் வேதனைகள், வாழ்வின் கலக்கங்கள் அனைத்தையும் இந்த அப்பரச வடிவிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ராவுணவின் போது இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்று சொல்லி இறை நம்பிக்கையை நமக்குள்ளே விதைத்தார். இந்த பலிபீடத்தில் நாம் காணிக்கையாக தருகின்ற அப்பமும் இரசமும் ஆண்டவர் இயேசுவின் உடலாக இரத்தமாக மாறுகின்ற இந்த திருப்பலியின் மையப்பகுதியிலேயும் நாம் எல்லோரும் குடும்பமாக இணைந்து ஜெபிப்போம், உருக்கமாக மன்றாடுவோம். நம் குடும்பத்தின் வேதனைகள், கலக்கங்கள் அனைத்தையும் ஆண்டவர் தாமே தனித்தருள்வார். அந்த இறைவனோடு நாம் இணைந்திருக்கின்றோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த காணிக்கை பொருளாகவே நாமும் மாறுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக இக்காணிக்கைகள் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் வரவிருக்கின்ற நமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜெரோம்தாஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுமக்கள் யாவர் மீதும் உமது வல்லமையை பொழிவீராக. எல்லாம் வல்ல ஆண்டவரை, உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொன்ன இறை வார்த்தை மீது நாங்கள் நம்பிக்கை கொள்ளுகின்றோம். இன்று எங்களுடைய வாழ்வு கலக்கத்தோடையே நகர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆகவே இந்த கலக்கங்களை எல்லாம் நீர்தாமே நீக்கி எல்லோருக்கும் நல்ல சுகத்தை என்றும் தருவீராக. எம்முடைய மக்கள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய அருட்கரம் என்றும் இருப்பதாக. உள்ளூரிலும் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கக்கூடிய எம்முடைய குடும்ப சகோதர சகோதரிகளை நீர் என்றுமாய் ஆசீர்வதித்து கலக்கமில்லாத ஒரு வாழ்வை, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்வை என்றும் தருவீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளுகின்ற எம்முடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்வீராக. கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராக வாழ்ந்த புனிதர்கள், எங்களது பாதுகாவலர் புனித செபஸ்தியார், இன்னுமெல்லா புனிதர்களோடும் நாங்களும் நிலைவாழ்வுக்கு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும்
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக எங்களுக்கு நம்பிக்கை தந்தீரே. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய எங்களது ஆழமான இறை நம்பிக்கை நீர் கண்ணோக்கி எங்களது குற்றங்குறைகளை எல்லாம் பாராமல் முத திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு வழங்குகின்ற சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொன்ன அந்த இயேசு, என் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொன்ன அதே இயேசு, தந்தை என்னுள்ளும் நான் தந்தையினுள்ளும் இருப்பது போல நீங்கள் ஒவ்வொரு நாளும் இறை நம்பிக்கை கொண்டு வாழுங்கள் என்று சொன்ன அதே இயேசு, நம் குடும்பங்களின் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் கலக்கங்களையும் தவிர்த்து நம் எல்லோருக்கும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தருகிறார் என்ற ஒரு இறை நம்பிக்கையோடு ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய துன்பங்களையும் வேதனைகளையும் கலக்கங்களையும் சிலுவை மீது தியாகமாக தந்தவர், தன் உடலையும் இரத்தத்தையும் நமக்காகவே பகிர்ந்தளித்தவர். இந்த இறைவனின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றவர்கள்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உடைய மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்லவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறேற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. இறை இயேசுவில் பிரியமான இறைமக்களை, கொரோனா தொற்று நோயினுடைய பயம், கலக்கம் இவை நம்முடைய உள்ளத்தை எல்லாம் வேதனையடைய செய்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய தமிழ்நாட்டிலும் சரி, இந்திய தேசத்தின் அளவிலே நாம் பார்க்கின்ற போதும் நாளுக்கு நாள் இந்த நோயினுடைய தாக்கத்தினால் நோய்வாய்ப்படுகின்ற மக்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இனி வருகின்ற நாட்களிலே நம்முடைய குடும்பங்களிலிருந்து தொலை தூரங்களில் தங்கியிருக்கக்கூடிய மக்கள், வெளி மாநிலங்கள், வெளி நாடுகளிலே தங்கிக்கூடிய மக்கள் தங்களுடைய இல்லங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இனி வருகின்ற நாட்களிலே இருக்கும். நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் நம்முடைய குடும்பத்திற்கு தொலை நாடுகளிலிருந்து வருகை தருவார்கள். இந்த நோயினுடைய ஒரு வீரியத்தை நம்முடைய குடும்ப மக்கள் அனைவரும் புரிந்து கொண்டு வெளியிடங்களிலிருந்து வரக்கூடிய மக்கள் அரசாங்கம் சொல்வது போல வீட்டுக்குள்ளேயே தனித்திருந்து, அரசாங்கம் எத்தனை நாட்கள் தனித்திருக்க சொல்லுகிறதோ அத்தனை நாட்கள் வீடுகளுக்குள்ளே நாம் தனித்திருந்து வெளிகளிலே நடமாடாமல் நம்முடைய வீட்டிற்கும் வெளி மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் நாம் ஒரு உத்தரவாதத்தை, ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். இது நம்ம எல்லாருடைய பொறுப்பு. ஆகவே நம்முடைய குடும்பங்களுக்குள்ளேயும் வெளியிடங்களிலிருந்து வரக்கூடிய மக்கள் எந்த பயமும் இல்லாமல், எந்த கலக்கமும் இல்லாமல், ஆண்டவர் இயேசு சொன்ன போல நீங்கள் கலங்க வேண்டாம், உங்களுக்கு தேவை நம்பிக்கை. ஆகவே எந்த மக்களுக்கும் எந்த ஒரு பய உணர்வையும் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வருகின்ற நாட்களில் வெளியிடங்களிலிருந்து நம்முடைய குடும்பங்களுக்கு வருகை தரக்கூடிய மக்கள் வீடுகளுக்குள்ளேயே குறிப்பிட்ட நாட்கள், 14 நாட்கள் அல்லது 21 நாட்கள் என்று அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த நாட்கள் வீட்டுக்குள்ளே தனித்திருந்து நாம் அந்த நாட்களை நகர்த்த வேண்டும். அதே போல் நல்லபடியாக நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் இறை நம்பிக்கையோடு நாம் எல்லோரும் ஜெபிக்க வேண்டும். இந்த ஒரு சிந்தனைகளையும் ஒரு அறிவுரையாக இறை மக்கள் யாவரும் ஏற்று கடைபிடிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடவுளே
புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. பாதுகாவல் அடைக்கலமாக இருக்கிற புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.